ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? பிரியமானவர்களே, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தேங்குகிறாய்? ஆண்டவருக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் கலங்குற, ஏன் உனக்குள்ளே தேர்ந்து கொண்டிருக்கிறாய்? பாருங்கள், நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்துக்குள்ளே முழுசாக வரமாட்டாங்க. எப்படின்னா கேள்விக்குறியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு. நம்ம இந்த வாழ்க்கையில் முன்னேறிடுவோமா, நம்ம ஜெயிச்சிருவோமா, நம்ம சக்ஸஸ் ஆயிடுவோமா, நமக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, இதெல்லாம் மாறிடுமா, அல்லது நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அந்த உலகத்தில், அப்படிலாம் நிறைய கேள்விக்குறியோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாரு, நீ வாழ்ந்திருக்கும்படி நான் விரும்புகிறேன். எனக்கு ஒரு தம்பி, நல்ல பழக்கமான ஒரு தம்பி உண்டு. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களோடு சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணுவோம். அவனுக்கு ஒழுங்காக ஜெபம் பண்ண தெரியாது, ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணுவோம். நாங்கள்லாம் கொடி ஊழியர்கள்லாம் கொடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளை ஜெபம் பண்ண மாதிரி ஏசப்பா 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 அப்படின்னு ரொம்ப ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ண மாதிரி ரொம்ப தெளிவாக அவன் ஜெபம் பண்ணுவான். அப்போ அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி சோர்வாய், அவன் சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணுத அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு அவனை பார்க்கும்பொழுது ஆண்டவர் எப்படியாவது அவனை ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ அவன்கிட்ட கேட்கும்போது, நான் படித்து முடிச்சிருக்கிறேன், நல்ல வேலைக்கு போகலாம்ல அப்படின்னா, இல்லை ஏசப்பாக்காக ஏதாச்சும் செய்யணும். அவனுக்கு ஒன்றும் ஞானம் இல்லை, பெரிய அறிவு இல்லை, பெரிய அவனுக்கு சமயோசியதை பற்றிலாம் கிடையாது. அவன் சொல்கிறான் ஏசப்பாக்காக ஏதாச்சும் செய்யணும். அப்போ நான் அதை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கொஞ்ச நாள் ஆச்சு, அவன் திடீர்னு அவனை கொண்டு பைபிள் காலேஜில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்போ பைபிள் காலேஜ் படித்தான், நல்ல ஆண்டவரை குறித்து தான் நான் நல்லா அறிய ஆரம்பித்தான். அப்பமா அவன் அந்த குழந்தைத்தனத்தை விடலை. ஸோ ஆண்டவர் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி போதகரை மாற்றினார் அவனை. இப்போ அவன் சொல்லும்போது, ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் என்னை போதகராக மாற்றிட்டாரு, எனக்கு நல்ல ஒரு எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் என் வாழ்க்கையில் இந்த மக்களை புரிஞ்சிக்கவே முடியலை. இந்த மக்கள் பேசுகிறத புரிஞ்சிக்கவே, நான் ஒரு சத்தியத்தை பேசினா அவங்க என்னை பற்றி சொல்கிறாங்க, என்னடா சத்தியம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணுறாங்க. நிறைய சூழ்நிலைகளில் நம்மளும் இப்படி தான். நம்ம ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை சரியாக நடத்தும்போது கிண்டல் பண்ணுவார்கள். கவலையே விடாதீங்க, நியாயத்தீர்ப்புன்னு ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், நான் இவன் மூலமாக உன்கிட்ட பேசினேனே, நீ மனம் திரும்பினியா? நான் இவா மூலமாக பேசினேனே உன்கிட்ட, இந்த சகோதரன் மூலமாக பேசினேன், இந்த போதகர் மூலமாக பேசினேனே, இந்த காரியம் மூலமாக நான் உன்னோடு ஆல்ரெடி இடைப்பட்டேனே, நீ மனம் திரும்பினியா, உன் மனசை மாற்றினியா, ஒப்பு கொடுத்தியா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்பாராம், கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அன்று சொல்றார், என் ஆத்மாவை ஏன் கலங்குற, உன் வேலையை நீ தெளிவாக தேவனுக்கு பயந்து பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்களோ, இவங்க அப்படி சொல்லுவாங்களோ, அவங்க அப்படி இருப்பாங்களோ, இவங்க அப்படி இருப்பாங்களோ, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, குழம்பாதீங்க, யோசிக்காதீங்க. உங்களுக்குன்ற ஒரு பெரிய காட்ஸ் பிளான் இருக்குது. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும். தாவீதை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, யோசேப்பை பார்த்து எல்லாரும் அலட்சியமாக நினச்சாங்க. எல்லாருமே நிறைய காரியங்களில் வேதத்தில் வருகிறவர்களை பார்த்து அற்பமாக எண்ணினார். லாசருவை அற்பமாக எண்ண ஐஸ்வர்யவான் ஆண்டவருடைய மடியில் வந்து உட்காந்துட்டு இருந்தான். நல்லா யோசித்து பாருங்கள், 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது 12 சீஷர்களும் அன்குவாலிஃபைட் பர்சன். நல்ல ஆண்டவர்களை தகுதியான பிள்ளைகளாக, தகுதியான சீஷர்களாக அவங்கள மாற்றினார். ஏன் அவங்கள மாற்ற முடியாதா? ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை பார்த்து கேட்குறாரு, ஏன் கலங்குற? நான் உன்னை உயர்ந்திருக்கும்படி தான் நான் செய்ய போகிறேன். நீ என் பார்வையில் விரையேறப்பட்டவள், என் பார்வையில் நீ அருமையானபடினால் நீ கனம் பெற்றாயின்னு சொல்கிறார். ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தேங்குகிறாய்? கவலைப்படாதீங்க, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார்.